Hello friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி வரிசையில் பார்க்க போகிறது ஸ்பெஷலான பால் பாயசம். கேரளாவோட பாரம்பரியமான முறையில் நம்ம இன்னைக்கு பால் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஓணம் விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி ஓணம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் நல்ல அடி கனமான பாத்திரம். இதுக்கு பேர் உருளி. ட்ரெடிஷ்னலாக இங்கே பாயசம் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 7 கப்பு தண்ணியை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதி வர்றப்ப நம்ம 2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சின பால் நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாலில் ஆடப்படியக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஆடப்படியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு சுண்டனா போதாது. இது வந்து வெச்ச அளவுலேருந்து பாதியாக குறையணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஏன் தண்ணி சேர்க்கணும்னா, தண்ணி சேர்க்குறப்ப பால் கொதிக்கும் போது பால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். பால் தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து சுண்டி வரும்போது பாலோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்ததுனால பாலில் ஆட அவ்வளவா படியலை. பாலும் தண்ணியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் இருக்கும். இது வந்து நேர் பாதி அளவு ஆகிற வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் வந்து நல்லா சுண்டி பாதி அளவு ஆயிடுச்சு. கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வருது. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்க்கலாம். நான் வந்து 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி வந்து பாயசம் ரைஸ். இது வந்து முழு அரிசியாக இருக்காது, 1-2 உடஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ரைஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரைஸ் கிடைக்கலன்னா பச்சரிசியை இந்த மாதிரி 1-2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு 3 தடவை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த உடனே நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அரிசி சேர்த்து இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. அரிசி வேக வைக்கும் போது பால் நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை சேர்த்துக்கலாம். பால் அப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிரும், கரெக்டான பதத்தில் வந்துடும். அரிசி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இந்த பாயசத்துக்கு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை எதுவுமே சேர்க்க மாட்டோம். ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏலக்காய் பொடியும் தேவையில்லை. இந்த பட்டரோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா பாயசம் இன்னும் நல்ல மணமாக இருக்குது. இந்த பாயசம் குக்கர்லேயும் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. இது வந்து பாரம்பரியமாக செய்கிறதுனால அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு பிங்கிஷ் கலராக வந்திருக்கு. நம்மளோட அருமையான பால் பாயசம் கேரளாவோட பாரம்பரியமான முறையில் ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.